I'm Gautam, athlete, Olympic participant. இந்த வார்த்தை என்னோட 25 வருஷ கனவு. என்னோட கோச் யார் தெரியுமா? என் அப்பா ராம்தேவ். அவரும் ஒரு அத்லெட். ஆனால் ஒலிம்பிக் டிஸ்குவாலிஃபையர். ஏதோ பாலிடிக்ஸ் அது இதுன்னு நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் அப்பா அதை பற்றி பெருசாக என்கிட்ட எதுவும் சொன்னதில்லைங்க. அவரோட கனவெல்லாம் என்னை ஒரு சாம்பியன் ஆக்கி காட்டணுங்கிறது தான். அதை நடத்தியும் காமிச்சார். ஆமாம், 5 வயசில் என்னோடய ட்ரைனிங் ஆரம்பிச்சுது. 12 வயசில் ஸ்கூல் சாம்பியன், 15 வயசில் டிஸ்ட்ரிக்ட், அப்படியே ஸ்டேட், நேஷ்னல், ஏஷியன் கேம்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று விடாமல் கோல்டு. ஒரு தோல்வி கூட இல்லை. என்னோட ஒவ்வொரு வெற்றியை விடவும் என் அப்பா முகத்துலேருந்து வர்ற அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு எப்போவுமே பெருசாக தெரியும். ஏன்னா என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார். சும்மா கூட சிரிக்க மாட்டார். நான் 12 வயசில் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கிட்டு என் அப்பா கிட்டே போய் நின்னப்போ, அப்பா உங்களுக்கு தெரியுமா நான் ரன்னிங்கில் இங்கே ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன், பாருங்க கோல்டு மெடல். இது என்ன பெரிய சாதனையா? போய் குப்பையில் போடு, ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கு, வந்துச்சு. அப்போ ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாருன்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் இதே தான் நடந்தது. நான் ஸ்கூல் சாம்பியன் ஆனப்பவும் சரி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், ஏஷியன் கேம்ஸ், எதுவுமே அவர் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தரல. அப்புறம் ஒவ்வொரு ரேஸ்க்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என் அப்பா அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டாப் கிளாக்கை காட்டி, கௌதம், இன்னைக்கு ரேஸில் உன்னோட பெஸ்ட்டை நீ பீட் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் ஈக்குவலாச்சும் பண்ணணும். மோஸ்ட்லி ஈக்குவலாச்சும் பண்ணிவிடுவேன். 1-2 வாட்டி மிஸ் ஆயிரும், அவ்வளோதாங்க. ஒரு வாரம் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் பேசாத அளவுக்கு? அப்புறம் அவரை ஒழுங்காக பேச வைக்கிறதுக்காகவே என்னோடய பெஸ்ட்டை நானே பீட் பண்ணுவேன். அப்போல்லாம் எனக்கு செம்ம கோவம். அந்த மெடலை தூக்கி வீசிட்டு போயிடலான்னு தோணும். என்னதான் கோவம் வந்தாலும் எனக்கு என்னோடய ஹீரோ என் அப்பா தான். அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன். என்னோட அப்பா இன்னைக்கு சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த அந்த நாளும் வந்துச்சு. என் அப்பா கிட்ட போய், டாட் டாட் உங்களுக்கு தெரியுமா சொல்லு. நான் ஒலிம்பிக்ஸ் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் தானே ஆயிருக்க, மெடல் ஒன்றும் ஜெயிக்கலையே. நீ வாங்க போகிற கோல்டு மெடல் கூட எனக்கு முக்கியம் இல்லை. நீ செய்ய போகிற பாரு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட், அதுதான் எனக்கு முக்கியம். யாரும் ஈஸியாக நெருங்க முடியாததா இருக்கணும், புரிஞ்சுதா? நான் அப்படியே சோர்ந்து போயிட்டேன். இந்த பணம், புகழ் எதுவுமே அப்பா முகத்தில் சந்தோஷத்தையே தரல. கடைசியாக ஒரு சான்ஸ் என் அப்பாவை திருப்திப்படுத்த, என்னோட 18 வருஷ ப்ராக்டிஸோட கோல், அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த நாள் வந்துச்சு. தி கிரேட் டே, ஒலிம்பிக் கேம்ஸ், 400 மீட்டர் ஸ்பிரிண்ட். அன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பரில் பெருசாக கவர் ஸ்டோரி, என் ஃபோட்டோ, என் அப்பா ஃபோட்டோ போட்டு, இந்தியாஸ் கோல்டன் ஹோப், என்னோட ஃபுல் ஹிஸ்டரியோட என் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்டு அத்லெட்ஸ்க்கெல்லாம் மேலே ஒரு தோல்வி கூட இல்லை. அன்னைக்கு கூட பாருங்க, சுற்றி 65,000 ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் பல கோடி பேர். நான் என் ட்ராக்ல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என் அப்பா அந்த பக்கம் அவர் கையில் இருக்கிற ஸ்டாப் கிளாக்கை காட்டி, கௌதம், இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் டைம் வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லை தெரியாம தான் கேட்குறேன், பசங்க மேலே ஏன் இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க? இவ்வளோ செஞ்சால் எனக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு? 8 லேன், உலகத்தில் உள்ள 8 பெஸ்ட் அத்லெட்ஸ் அதே கனவுகளோட என்னோட லேனில் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரெடியான 3, 2, 1 கன் ஷாட், ஜூம். 150 மீட்டர் வரைக்கும் நான் தான் ஃப்ரண்ட், பக்கத்தில் யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை, செம லீடு. திடீர்னு என் காலில்
சரியான வலி, ஏதோ கிராம்ப். அப்படியே காலை பிடிச்சிட்டு கீழே உட்கார்ந்தேன். கிரவுட்ல இருந்து கூன்னு ஒரு சத்தம், அப்புறம் சைலன்ஸ். அந்த செகண்ட் கூட எனக்கு அப்பா என்ன நினைப்பாருன்னு தான் தோணுச்சு. எனக்கு பின்னாடி ஓடுனவங்களாம் எனக்கு கிராஸ் பண்ணி ஓடிட்டாங்க. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வலியோட முயற்சி பண்ணி, வலிச்சாலும் பரவாயில்லன்னு திரும்ப ஓட ஆரம்பிச்சேன். நொண்டி நொண்டி ஓட ஆரம்பிச்சேன். ஒரு 50 மீட்டர் இருக்கும், சுத்தமா முடியல. என் கண்கள் எனக்கு தெரியாமலே அழ ஆரம்பிச்சு. மறுபடியும் முட்டி போட்டு கீழே உட்கார்ந்த. அப்ப யாரோ செக்யூரிட்டியை மீறி என்கிட்ட ஓடி வந்து என் தோல்ல 2 கைகள் பிடிச்சு தூக்கி என்னோட ஒரு கையை அவர் தோல் மேல போட்டு, கௌதம் கமான் ஃபினிஷ் த ரேஸ்னர். என் அப்பா என்னை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சார். நான் அழுதுட்டு நொண்டி நொண்டி அவர் தோலை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருந்தேன். என் அப்பா என் கண்ணை தொடச்சி விட்டு, கௌதம் அழாத. இல்லப்பா, நான் தோத்துட்டேன். இல்ல, நீ தோக்கல. இந்த ரேஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் நீ தான் லீட். உனக்கு ஏதோ கிராம்ப். நீ வழியில் அப்படியே நின்றுந்தா நீ தோத்திருப்ப. வலிச்சாலும் பரவாயில்லன்னு வலியோட முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிச்ச பத்தியா, அப்பவே நீ ஜெயிச்சிட்ட. when you don't give up you can't fail. அது இல்லாம நீ ராம்தேவோட சன், என்னைக்கும் எதுக்கும் அழக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ரேஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறோம்னு சொல்லி ஃபினிஷிங் லைன் வரைக்கும் என் கூட ஓடி வந்து கடைசி 50 மீட்டர் வரைக்கும் வந்து, போ கௌதம், போய் ரேஸை முடிச்சுட்டு வா. நான் ஜெயிச்சிட்டேன்னு என் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். நான் செத்தா கூட பரவாயில்லன்னு ஓட ஆரம்பிச்சேன். ஏன்னு தெரியல, ஆடியன்ஸ்ல இருக்க 65,000 பேரும் எழுந்து நின்று எனக்கு, என் அப்பாவுக்கு கை தட்டினாங்க. என் அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகள், when you don't give up you can't fail. அன்னைக்கு நான் பார்த்தேன் என் அப்பா வேற. என்னைக்குமே அவர் தான் என்னோட ஹீரோ. அன்னைக்கு நான் பாட்ட அந்த வலியோட கஷ்டத்தை விட ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? என் அப்பாவை நான் ஒலிம்பிக்ஸ் ஃபைனல்ல ஓட வச்சேன். நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட 45 வருஷ கனவு ஒலிம்பிக் ஃபைனல்ஸ். இனிமே அப்பாவை யாரும் ஒலிம்பிக் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் தோக்கல, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் கூட ராம்தேவ் தான். 5 வயசாகுது. இப்போதான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.